மோர் தென் 50,000 கிட்ட வந்து இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஃபிஷியல் ரெக்கார்டில் பாலஸ்தீன் ஒரு கவர்மெண்ட் இருந்தால் தானே அவங்க கரெக்டாக ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஃபுல் கண்ட்ரோலும் இஸ்ரேல் கிட்டே இருக்கிறதுனால இஸ்ரேலில் அவங்க ஃபுல் எக்ஸாக்ட் டேட்டா வந்து வெளியிட மாட்டாங்க. ஆனால் கன்ஃபார்மாக தெரியும் மோர் தென் 30,000 30,000 மக்களுக்கு மேலே இறந்துருப்பாங்கன்று. இப்போ மொத்த பாப்புலேஷனுமே 64 கிலோமீட்டருக்கு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே வாழ்கிறாங்க. அந்த ரஃபேயும் அட்டாக் பண்ணி சப்போஸ் அதை அட்டாக் பண்ணால் அந்த மக்களோட கம்ப்ளீட் வாழ்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி போயிடும். ஏன்னா ஒரு பகுதி அட்டாக் பண்ணதுனால அவங்க மைக்ரேட் ஆகி ஒரு கார்னர் பிளேஸுக்கு போயிட்டாங்க. அங்கேயும் போய் அட்டாக் பண்ணால் அவங்களுக்கான பிளேஸே கிடையாதுன்றது மாதிரி ஆயிரும். அவங்க நோக்கமும் அதுவாக கூட இருக்கலாம். இதை எல்லாருமே ஒரு ரிலீஜனுக்கு ஆப்போசிட்டாக